நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் கிறிஸ்துமஸ் அரையாண்டு பள்ளி விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருவாரத்திற்கு முன் தொடர் மழை பெய்த நிலையில் தற்போது மழை ஓய்ந்து ரம்மியமான நிலை நீடிக்கிறது. வழக்கமாக டிசம்பர் மாதம் கொடைக்கானலுக்கு ஆஃப் சீசன் காலமாகும். இந்த மாதத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் விடுமுறை என்பதால் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக உள்ளது. கொடைக்கானலில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பனிப்புடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். இதனால் பெரும்பாலான அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வழக்கமாக கொடைக்கானலுக்கு ஆஃப் சீசன் காலமாகும். இந்த மாதத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை வருவார்கள். சுற்றுலா தலங்கள், இடங்கள் லேக் பசுமை, பள்ளத்தாக்கு தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடு பார்க், செட்டியார் பார்க், குறிஞ்சியாண்டவர் கோயில் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவுடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்க தொடங்கியது. வெளிநாட்டு பயணிகளும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வருகிறார்கள். சுற்றுலா பயணிகள் அதிகமாக கொடைக்கானலுக்கு வந்தனர். தற்போது மழை முற்றிலும் நின்றுவிட்டதாலும் இதமான சூழல் நிலவுவதாலும் சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா இடங்களையும் கண்டு ரசித்தனர். இதனால் கடந்த சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள ஓட்டல், விடுதி உரிமையாளர்கள், வாடகை டாக்ஸி டிரைவர்களும் வழிகாட்டிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். விடுமுறை என்பதால் மேலும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கொடைக்கானலிருந்து கூல் சுரேஷ்.